மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் ஃபார்ம் ட்ரேடிங் நேரடி வயல்களுக்கே சென்று அதிகாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளின் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் மறைமுக ஏல முறையிலும் ஃபார்ம் ட்ரேடிங் எனப்படும் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்றும் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. தற்போது சம்பா அறுவடை பணிகள் சூடுபிடித்துள்ளது. செம்பனார்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வயல்களுக்கே சென்று கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செம்பனார்கோவிலை அடுத்த மாத்தூர் கிராமத்தில் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் கொள்முதல் பரிவர்த்தனை செய்தனர். இதில் சுமார் 400 குவிண்டால் பிபிடி ரக நெல் 700 மூட்டைகள், 1 குவிண்டால் அதிகபட்சமாக 2300 ரூபாய்க்கு, குறைந்தபட்சமாக 2150 ரூபாய்க்கும், சராசரியாக 2200 ரூபாய்க்கும் கொள்முதல் நடைபெற்றது. இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், சம்பா பருவநெல்லை அறுவடை செய்து விற்பனை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறோம். அந்த வகையில் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் இருப்பிடத்திற்கே வந்து நெல்லை உரிய விலைக்கு விற்பனை செய்து கொடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தங்களது விளைபொருட்களை விற்று பயன்பெற வேண்டும் என்றார்.